மூன்றாவது அடையாளம் நீங்கள் பார்ப்பீர்களானால் லூக்கா 21:24, பட்டய கருக்கினாலே விழுவார்கள் சகல, அதாவது யூதர்களை பற்றி சொல்கிறார், பட்டய கருக்கினால் விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இது தேவனுடைய தீர்க்க தரிசனம். புறஜாதிகள் இந்த இஸ்ரவேல் தேசத்துல, விசேஷமா எருசலேம்ல புறஜாதிகளின் காலம் முடிகிற வரைக்கும் அந்த பட்டணத்துல மீச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னார். இது அப்படியே நடந்தது. 1967 ஆண்டு 6 நாள் நடந்த மகா யுத்தம், பயங்கரமான யுத்தம். அத்தனை கிழக்கத்திய நாடுகள் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்தை அழிச்சே தீரணும் அப்படின்னு அவங்க திட்டமிட்ட பொழுது 3 நாள்ல சுற்றி இருந்த அத்தனை படை வீரர்களுடைய விமானங்களையும் இஸ்ரவேல் போர் விமானங்கள் போய் அழித்து நாசமாக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த 6 நாளைக்குள்ள எடுத்து அவர்கள் கைகளில் இல்லாத எருசலேமுக்குள்ளே அவர்கள் கால் எடுத்து வைத்தார்கள். இது என்ன காட்டுகிறது தெரியுமா? புறஜாதியாருக்கு ஆண்டவர் கொடுத்த காலம் முடிந்து விட்டது. இஸ்ரவேலுடைய அத்தி மரம் துளிர் விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அதிசயம் என்னன்னா, டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2017 ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ஆகிய டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்பவர் அத்தனை உலக நாடுகள் எதிர்த்த போது தன்னுடைய நாட்டினுடைய எம்பசி அதை எருசலேமுக்கு மாற்றினார். எருசலேமுக்கு மாற்றி அங்கதான் எம்பசி இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் அது போராட்டமா இருக்கிறது. நாங்கள் கடந்த முறை இஸ்ரேலுக்கு சென்ற பொழுது அதற்கான ஆயத்த வேலைகள், அதற்கான போர்டு எல்லாம் செட் பண்ணி கொண்டிருக்கிறது நாங்க பார்த்தோம். எந்த ஒரு நாடு இதை கற்பனை கூட செய்ய முடியாது. ஆனா இந்த மனிதனை ஆண்டவர் எழுப்பி இந்த எருசலேம் 2ஆக பிரிக்கப்படணும், பாலஸ்தீனர்களுக்கு பாதி யூதர்களுக்கு பாதியின் பிரிக்கப்படணும்னு சண்டை போட்டு கொண்டிருக்கிற நேரத்துல எல்லாரையும் அவர் புறக்கணித்து அவர் ஒருவராக நின்று தன்னுடைய தேசத்தினுடைய எம்பசிய அந்த நாட்டுக்கு அவர் என்ன செய்தார்னா மாற்றினார். இது என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆண்டவர் சொன்னது போலவே எருசலேம் என்கிற பட்டணம், தாவீதின் பட்டணம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்பி வரும். இது அத்திமரம் துளிர் விடுவதற்கான 3வது அடையாளம். 4வது அடையாளம் என்ன? 4வது அடையாளம் எஸ்ஐயா 35:1-2, வனாந்திரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெள்ளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகள் அலங்காரம் அதற்கு அளிக்கப்படும், அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். The fourth sign in Israel. நடந்து கொண்டிருக்கிற காரியம், வெட்டாந்தரையாக பாலைவனமாக இருந்த தேசம் இன்றைக்கு உலகத்திற்கே ஆகாரம் கொடுக்கிற தேசமா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு வந்தவங்க அதை பார்ப்பீங்க. ஜோர்டன்ல இருந்து நீங்க இஸ்ரவேலுக்குள்ள வரும் பொழுது யோர்தான் தேசம் வரைக்கும் நீங்க பார்ப்பீங்களானா, யோர்தான் இன்னைக்குள்ள ஜோர்டன் நாட்டுக்கு வருவீங்களானா அது வரைக்கும் பாலைவனமா தெரியும். இஸ்ரவேல் தேசத்திற்குள்ள பஸ் உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா அதே பாலைவனம் தான். 2 பக்கமும் பச்சை பசேல் என்று கண் தெரிகிற வரைக்கும் வயலா இருக்கும், மரங்களாக இருக்கும். இது ஆண்டவர் சொன்னாரு, இது நடக்கும். உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே அதிகமான கனி விருட்சங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுகிற நாடு இன்றைக்கு ஒரு சின்ன இஸ்ரவேல் நாடு. உலகத்தினுடைய மிக அதிகமான பூக்களை உலகமெங்கும் அனுப்புகிற நாடு இஸ்ரவேல் நாடு. ஆண்டவர் சொன்னார், புஷ்பங்கள் பூக்கும், இதை நான் செய்வேன். இஸ்ரவேலுக்கு நான் செய்ய போகும் காரியம் இது தேவனுடைய அடையாளம். இந்த அற்புதம் எப்படி நடந்தது? இது ஒரு மகிமையான ஒரு அற்புதம். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பாசனம் திட்டம் வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? சொட்டு நீர் பாசனம். இந்த சொட்டு நீரை யார் கண்டுபிடிச்சா தெரியுமா? யூதர்கள். எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அது ஒரு பெரிய அதிசயம். அவங்க ஒரு நாள் ஒரு இஸ்ரேலிய மிலிட்டரி ஜெனரல், அவர் ஒரு மிலிட்டரியில இருந்தவர், ஒரு நாள் எதிர்த்து ஒரு சயின்டிஸ்டாகவும் இருந்தார். அவர் ஒரு நாள் எதிர்த்து அவர் நண்பர் வீட்டுக்கு போனார். பாலைவனத்துல நண்பர் வீட்டுக்கு போனா எங்கும் வெட்டாந்தரை. ஆனா அந்த பாலைவனத்தில் இருந்து அவருடைய நண்பருடைய வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய மரம் பச்சை பசேல் என்று இருந்ததாம். அவர் கேட்டாரா, இது எப்படி இந்த மரம் இங்க வளருது? வளரவே முடியாது, இங்க தண்ணியே கிடையாது,
எப்படி வளருது? அவரும் சொன்னாரா, இது அதிசய மரம், எப்படி வளருதுன்னு எங்களுக்கே தெரியல. அவர் விடல, நேரா போனாரு, எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்து அந்த மரத்தை சுற்றி அவர் தோண்டினார். தோண்டினா ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சார். என்ன தெரியுமா? யோர்தான் நதியிலிருந்து தண்ணீரை தேசத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக ஒரு பைப் லைன் போட்டிருந்தாங்க. இந்த பைப் லைன் என்ன செய்கிறதுனா, அந்த மரத்து பக்கத்துல இந்த பைப் வருது. ஆனா கரெக்டா அந்த மரம் பக்கத்துல அந்த பைப்ல ஒரு லீக் இருந்தது. அந்த லீக்ல சொட்டு சொட்டாக தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. இந்த சொட்டு சொட்டாக ஒழுகிற தண்ணீரை வைத்து இந்த மரமே செழிக்கிறத பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சாரு, நம்ம வாளியா தண்ணி ஊத்த வேண்டியதில்ல, பம்பு செட் ஆன் பண்ணி தண்ணி ஊத்த வேண்டியதில்லை, சொட்டு சொட்டா தண்ணி ஊத்தினா போதும் மரம் வளர்ந்துரும். அதை வைத்து கண்டுபிடித்ததுனால இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகள், உலகத்தில் உள்ள பெரும்பகுதியான வறட்சியான நாடுகள், இந்தியா கூட சேர்ந்து சொட்டு நீர் பாசனத்தினாலே வறட்சியிலிருந்து தப்பித்திருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் முழுவதும் செழிப்பாக மாறிவிட்டது. இது என்னன்னு சொன்னா சாதாரண காரியம் கிடையாதுங்க. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம். அல்லேலூயா. ஐந்தாவது, இஸ்ரவேலில் நிறைவேறின தீர்க்க தரிசனம், கடைசி நாட்கள் நிறைவேறின தீர்க்க தரிசனம் என்ன? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். செப்பனியா 3:9. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். 5வது தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அதாவது இஸ்ரவேலர் இழந்து போன தங்களுடைய எபிரேய பாஷை 2000 ஆண்டுகளுக்கு பின்பு மறுபடியும் உயிர் பெற்றிருக்கிறது. இது எல்லாருக்கும் அதிசயத்தை உண்டாக்குகிற ஒரு காரியம். சாதாரண மொழியாக அல்ல, ஆட்சி மொழியாக, பேச்சு மொழியாக, எழுத்து மொழியாக இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக மறுபடியும் உயிர் பெற்றிருக்கு. 2000 வருஷமாக இந்த ஜனங்கள் தங்களுடைய பாஷையை மறந்து போனார்கள். ஜெர்மனுக்கு போன யூதர்கள் என்ன செய்தாங்கன்னா, அந்த எபிரேய பாஷையும் ஜெர்மனியும் கலந்து இட்டிஷ் என்ற புது மொழியை அவங்க கண்டுபிடிச்சு அதுதான் பேசிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு தேசத்துக்கு போனவங்க அவங்க தேசத்தை அந்த மொழியவே மறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னது போலவே ஆண்டவரோட பாஷையை தேவன் சுத்தமாக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இஸ்ரேலுக்குள்ள போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் நீங்க பாக்குறது எபிரேய மொழியில தான் நீங்க வந்து பார்க்கலாம். இது நடந்தது எத்தனை வருஷத்துல தெரியுமா? 100 வருஷத்துக்குள்ள இது முடிஞ்சிருச்சு. 2000 வருஷமா நடக்காதது 100 வருஷத்துல முடிஞ்சிருச்சு. உண்மையில் சொல்ல போனால் வெறும் கடந்த 40 ஆண்டுகள்ல தான் இது ஆட்சி மொழியாக இருக்கிறது. தொலைந்து போன ஒரு பாஷை திடீரென்று துளிர்க்கிறது. இது என்ன சொல்கிறது தெரியுமா? அத்திமரம் துளிர்த்து விட்டது. அல்லேலூயா.